வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். ஆகாஷ் நியூஸ் சேனல் சார்பாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். ஃபார்முலா கார் பந்தயம் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஆசியாவிலேயே முதலாக நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் நடக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதமாக ஒரு குட்டி ட்ராமா நம்ம அமைச்சர் உதயநிதி தலைமையில் மிகப்பெரிய ஒரு ட்ராமா கட்டமைப்போட அந்த கார்பந்தயம் தொடங்கியிருக்கு. ஸோ முதல்ல உதயநிதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னா, ஆசியாவிலே முதலாக சென்னையில் அதை தொடங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்காக வாழ்த்துக்கள். சரி, ஸோ அடுத்த விஷயத்தை நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ நம்மளுடைய குறிக்கோள் அவரை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த கார் உலக லெவலில் இருக்கிற ஒரு கார் பந்தயத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு அந்த விளையாட்டுத்துறை அமைச்சருங்கிற சார்பாக உங்களுக்கு ஒரு சல்யூட்டு, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அதே சமயத்தில் அந்த கார் பந்தயம் நடக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி ஆரோக்கியமான பகுதியா? முதல்ல அதை சொல்லுங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏசியாஸ் பிக்கஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் தான். முதல்ல அந்த கதை உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. நீங்கள்லாம் இப்போ ரொம்ப குழந்தை இந்த போராட்டம் நடக்கிறப்பெல்லாம். ஸோ ஏசியாஸ் பிக்கஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், அது பக்கத்தில் இருக்குது. நீங்கள் கார் பந்தயம் நடத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அதுக்கு பக்கத்தில் இருக்குது. சரி, அந்த கார் பந்தயத்தை ஒட்டியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை இருக்கு. ரெண்டுமே தமிழ்நாட்டுடைய முக்கிய மருத்துவமனை. கொஞ்சம் தள்ளி ஓகேங்களா, ஒரு ரைட்டு லெஃப்ட் பண்ணிங்கன்னா எக்மோர் அந்த சைடு வந்தோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான எக்மோர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. சுற்றி 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 பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி உள்ள பகுதி. ஓகேங்களா, இப்போ அந்த பகுதியை நான் கார்பந்தயம் நடத்துகிற பகுதியை நான் ஆய்வு செஞ்சேன். 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் கேட்டு மாதிரி இரும்பு கேட்டு போட்டிருக்கீங்க. எதுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி உயரத்தில். எதுக்காக சார்னா பாதுகாப்பு கருதி. என்ன பாதுகாப்பு கருதி? அது ஒரு வேகமாக அந்த கார் போகும், சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட்னா பார்வையாளர்கள் மேலே விழுந்துடும், அதுக்காக அந்த இரும்பு இது போட்டு வச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கார் பந்தயம் சுற்றி வர பகுதி ஒரு 3-3.5 கிலோமீட்டர். ஓவர் ஸ்பீடு, ஓவர் சவுண்ட். நான் கேட்குறேன், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏதாவது ஒருத்தன் பேஷண்ட் எமர்ஜென்சி, ஓகேங்களா, உங்கள் சீஃப் செக்ரட்டரி, உங்கள் டிஜிபி, உங்கள் சிஎம் குடும்பத்திலேருந்து எவனா ஒருத்தனுக்கு ஏதாவது இந்த மாதிரி எமர்ஜென்சினா எப்படி கொண்டு போவீங்க? எப்படி கொண்டு போவீங்க உதயநிதி? நீ உதயநிதி தம்பி அமைச்சராக ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருப்ப, அப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். அடுத்த ஆள் வேற கவர்மெண்ட் வரும். நான் கேட்குறேன், அதிகாரிகள் எல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் படித்த அதிகாரிகள். இதில் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் பகுதியை சேர்ந்த ஏசி, அவர் ஏன் இந்த இடத்துக்கு வந்தாருன்னு தெரில. சரிங்களா, முதல்ல அது தப்பு. ஏரியா விட்டு ஏரியா பாதுகாப்புக்கு வந்ததே தப்பு. சரி, எதுக்கு வந்தாருன்னு தெரில. ஸோ அது தனியாக ஒரு பங்களிப்பாக பேசுவோம். இந்த கார் பந்தய பகுதியில் ஓவர் ஸ்ட்ரெஸ் காரணமாக அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கார். அந்த பிரச்சனையை மேலோட்டமாக மூடி அவருக்கு ஒரு மாநில அரசு முதலமைச்சர் நிவாரண நிதியிலேருந்து ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்து அந்த பிரச்சனையை மூடிவிட்டாங்க. அந்த குடும்பம் இனிமேல் நடுத்தரும். சரி, அந்த பிரச்சனை அது ஒரு வாரமாக இருக்கட்டும், அது தனியாக பேசுவோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை பக்கத்தில் இருக்குது. எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் தான் இங்கே வராங்க. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனை பக்கத்தில் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணி பகுதியிலையும் கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக அனுமதிக்கப்படுற ஒரு மருத்துவமனை அங்கே இருக்குது. ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் இருக்குது. கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு எமர்ஜென்சியாக போகிறவங்களும் அந்த சைடு தான் போகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராயபுரம் மருத்துவமனைக்கு போகிறவங்களும் அந்த ரூட்டாக தான் போகணும். இங்கே சுற்றி 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 பார்த்திங்கன்னா ஒரு க்ரௌடான பகுதி, அதுவும் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி. இதில் சர்வதேச ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போலோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் அந்த ரூட்டில் 2 தேனாம்பேட்டை ரோடு எல்லாம் ஒரு 2-3 ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இந்த பீச் ரோடை கடந்து அந்த ரூட்டில் தான் போயாகும். அதிகாரிகள்
பொதுமக்கள் டிராவல் பண்ணக்கூடிய பகுதின்னு சொல்றதை விட மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக டிராவல் பண்ணக்கூடிய பகுதி தான் அது. இன்னொன்று மறந்துட்டேன், அந்த தீவுத்தொடலை ஒட்டி பல் ஆஸ்பத்திரி, டென்டல் ஆஸ்பத்திரி அங்கே தான் இருக்கு. கண் ஆஸ்பத்திரியும் அந்த எக்மோர் சரௌண்டிங்கில் தான் இருக்கு. நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி, எக்மோரு, அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்புல, ராயபுரம், இந்த 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 பகுதிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி போகணும் அப்படின்னா நீங்கள் இதை கடந்து தான் போகணும். இந்த தீ வச்சு கொளுத்திக்கிறாங்களே, ஃபயர். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல், அந்த இது எங்கே சரியாக பார்ப்பாங்கன்னா ராயபுரத்தில் பார்ப்பாங்க, இல்லை கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க. ஒன்று ராயபுரம் ஜிஹெச், இல்லைன்னா கீழ்ப்பாக்கம் ஜிஹெச். இதில் தான் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 3000 படுக்கை வசதி கொண்ட ஒரு மருத்துவமனை. ஏசியாஸ் பிக்கஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு 3000 பேஷண்ட் அனுமதிக்கலாம். இதில் ஒரு நாளைக்கு 10,000 பேஷண்ட் வந்து போகக்கூடிய ஒரு இடம். 24 hours. நீங்கள் அந்த எமர்ஜென்சி வார்டில் நின்று பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட் பேஷண்ட் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எந்த ரோடு காலியாக இருக்கோ அந்த ரோடில் உள்ள பூந்து அழைச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பான். சப்போஸ் வெளியூர்லேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து வராங்க, எப்படி சார் வருவாங்க? நீங்கள் சொல்கிற அந்த ஃபார்முலா 4 பந்தயம் நடக்குது பாருங்கள், அந்த ஏரியாவை தாண்டி தான் போகணும். நீங்கள் ரூட்டை மாற்றி விடலாம், யாருக்கு லாஸ்? உயிர் போயிடும். பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸையே உங்களால் காப்பாற்ற முடியல. அந்த வித்தின் செகண்டில் செத்துருப்பாரா? வலி வந்து செத்துருப்பாரு, வெளியில் சொல்ல முடியாமல் இறந்துருப்பாரு. அழைச்சிட்டு போய் நீங்கள் காமிச்சு ஒரு 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 சில மணி நேரத்தில் இறந்துருப்பாரு. ஏன் அந்த அழுத்தம் கொடுக்குறீங்கன்றீங்க? பொதுமக்களுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்குறீங்க? அதிகாரிகளுக்கு ஏன் அழுத்தம் கொடுக்குறீங்க? உங்கள் கார் பந்தயம் நடத்துறதுக்கு இடமே இல்லையா? ஆண்டாண்டு காலமாக ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் கார் பந்தயத்துக்குன்னே ஒரு மிகப்பெரிய கட்டமைப்போட உருவாக்கப்பட்ட ஒரு இடம். இன்னைக்கு இல்லை சார், சென்னையில் டிராஃபிக் ஆகும்னு சொல்லி தான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி, 30 வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல கார் பந்தயத்துக்கான ஒரு பாதை அமைக்கப்பட்டது. ஆண்டாண்டு காலமா அங்கே தான் நடக்குது. நீ அங்கே நடத்திட்டு போயேன். உனக்கு அது பிடிக்கலையா? பசுமை ஆணையத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி பீச் ரோட்ல போட. உங்க ஐயன் கருணாநிதி படுத்து தூங்குறாருல அந்த இடத்துல இருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் ரோடு, சர்வீஸ் ரோடு இருக்குல்ல, அதுல இன்னொரு சர்வீஸ் ரோடு பசுமை ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு 2 ரோட்டை போட்டு பல்லாயிரக்கணக்கான பேர் கடற்கரை மணல்ல உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாமே. அங்கே நடத்தேன். பசுமை ஆணையம் உனக்கு பர்மிஷன் கொடுக்குமா? கொடுக்காது. அந்த கொடுக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த சைடில் போறீங்க. அது தெரியும். ஏன் நீங்க உங்க அரசாங்கம் தானே, பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே செய்யுங்களேன். பண்ண மாட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க அப்பா முதலமைச்சர் போயிட்டு வர ரோடு அது. டிஜிபி ஆஃபீஸ் ஏத்தாப்புல இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் ஆனா பரவாயில்ல, டிஜிபிக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, முதலமைச்சருக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம் உயிர் போனால், நாசமாக போனால் அதை பற்றி கவலை இல்லை. தம்பி உதயநிதி, நீ தெரிஞ்சு செய்தியா தெரியாமல் செய்கிறியான்னு தெரியல, விளையாட்டுக்கு ஊக்கம் கொடுக்குற நான் பாராட்டுறேன். ஏன்னா அந்த துறை அமைச்சர் நீ, ஓகேவா, பாராட்டுறேன். ஆனால் அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு வராமல் பார்க்க. நீதிபதிகள் ஏதோ பேப்பர்ஸை பார்த்துட்டு ஓகே அந்த டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துச்சா, இந்த டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் டிக் 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 ஓகே ஆர்டர் சப் டப்னு சீல் அடிச்சு நீதிபதிகள் ஆர்டர் கொடுத்துட்றீங்க. சார் களத்தில் போய் பாருங்க. ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கு வர எமர்ஜென்சி பேஷண்ட் எங்க போவான்? எப்படி போவான்? 4 பக்கம் வழி இருக்கு, அப்படி சுத்தின்னு வான்னு சொல்லுவியா? திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே பிரசவத்துக்கான மருத்துவமனை இருக்கு, அவன் எங்க போவான்? இந்த சைடு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவன் எங்க போவான்? சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல சார், நீங்க தான் சொல்லணும். அடையார் பகுதியில் இருக்கிறவன் வரணும், கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எமர்ஜென்சிக்கு போகணும், எப்படி போவான்? இந்த சைடு உள்ளவே அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எப்படி போவான்? பாரிஸ் பக்கம் உள்ளவன் எப்படி போவான்? ஏதோ ரூட், இந்த ரூட்டை தான் கிராஸ் பண்ணி போனா எப்படி போவான்? போய் சாந்தம் போய் அடையார் போய் சுற்றி போவியா? ஏதோ ரூட்டு கிடைக்கிற ரூட்ல தான் அவன் காலியா இருக்கிற ரூட்ல ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போகணும். எதுக்கு இந்த கன்றாவிங்கிறேன்? இது தேவையா?
நாடு இருக்கும் நிலையில் இது தேவையா? சரி, விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சார், நான் வேணான்னு சொல்லலை, விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கான அந்த களம் இருக்குல்ல, அது இது உகந்தது அல்ல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜில் போட்டிருக்கிறேன், மதுவுக்கு ஆன விளம்பரம் அங்கே போட்டிருக்கேன். அவன் அப்படிதான் சார் செய்வான், அவனுக்கு தெரியாது சார். நம்ம ஹாலிவுட்ல பிறந்து ஹாலிவுட்லேயே வளர்ந்து ஹாலிவுட் படம் பண்ண நடிகர் சார். அவன் திடீர்னு வந்து அமைச்சராக வந்து உட்காந்துட்டாப்ல. அந்த தம்பிக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்காது. ஸோ அவருக்கு இருக்கோ இல்லையோ கூட இருக்க அதிகாரிகளுக்கு ஒரு மண்ணும் கிடையாது. ஓகேங்களா? அவன் குடும்பத்தில் எவனா செத்து போனாதான் இந்த புத்தி வரும். இந்த இப்போ அந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் நடக்கும்போது ஒரு போலீஸ்கார் உயிர் போச்சு பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தில் உள்ளவன் ஸ்ட்ராங்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டான்னு வச்சுங்க, இவனுங்களுக்கு புத்தி வரும். தப்பு. வேற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு ஏசியை தூக்கிட்டு வந்து இந்த திருவல்லிக்கேணி பகுதியில் பாதுகாப்புக்கு வச்சதே மிகப்பெரிய தவறு. ஏன் அந்த ஏரியாவில் பிரச்சனையே இல்லையா? எதுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்து டியூட்டி போட்டீங்க? ஒரு உயிர் போயிடுச்சா? முதல் காவு வாங்கிச்சா? கண்ணுக்கு தெரியாம எத்தனை பேருடைய உயிர் போயிருக்கும், எத்தனை பேர் எமர்ஜென்சில தள்ளாடி இருப்பான், எத்தனை பேர் மன அழுத்தத்துக்கு கொண்டு வந்திருப்பான். இது தேவையா? வெளிநாட்டில் அந்த கார் பந்தயத்தில் ஒரு 40 பேர் பங்கு கொண்டிருப்பாங்களா? 100 பேர், 200 பேர். இந்த 200 பேருக்காக பல கோடி செலவு பண்ணி ஒரு தேவையில்லாத ஒரு விளம்பரம் தேவையா சார்? நீங்க பண்ணுங்க, அதை என்ன பண்ணுங்க, செங்கல்பட்டுக்கு அந்தாண்ட மானாந்தரமா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் எங்கன்னா கொண்டு போங்க. இல்லை, இதுக்குன்னே கட்டமைப்பு இருக்கு, அந்த இடத்துல பண்ணுங்க. எல்முருகன், அமைச்சர் எல்முருகன் திரும்ப அதான் சொல்லிட்டு இருக்காரு, ஸ்வீப்பர் முதல் பக்கத்தில் தனியாக ஒரு இடம் இருக்கா, இங்கே பண்ணுங்க சார். எல்முருகனை நான் கேட்குறேன், ஏன் சார் உங்களுக்கு தான் ஒரு ஆளுமை இருக்குல்ல, மத்திய அரசு உங்கள் கண்ட்ரோல் தானே, நீங்கள் அது துறை அமைச்சர் தானே, ஏன் நீங்கள் நினைச்சா அதை ஸ்டாப் பண்ணலாமா? ஏன் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க? ஏன் இது மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கு, நாங்கள் தலையிடக்கூடாதுன்னா தப்பு சார். ஒரு பேசிக் ஒரு கட்டமைப்பு சீர்குலையுது அப்படின்னா அது ஒரு அமைச்சரா, மத்திய அமைச்சரா நீங்க தலையிடலாம், ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஏன் அது எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு ஒதுங்கி போறீங்க? ஏதோ ஒரு துறை அமைச்சர், நீங்க XYZ, நீங்க எந்த துறை அமைச்சரா கூட இருங்க, அந்த துறை அமைச்சர் நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு போய் கூட கல ஆய்வுக்கு போலாமா இல்லையா? அப்ப இந்த விளையாட்டுத்துறை அமைச்சரை வர சொல்லுங்க மத்திய அரசுல இருந்து. ஆசியாவில இருந்தே ஏசியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இங்க நடத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப இந்தியாவில் முதல்ல நடத்துறீங்க இங்க. அப்ப மத்திய அரசுடைய கவனத்தை புறம் தள்ளி விட்டு இந்த மாநில அரசு நடத்துது அப்படிங்கிறதே மிகப்பெரிய தவறு. அப்ப அதுல ஒரு தப்பு நடக்குது. அந்த விளையாட்டு வீரர், இப்ப அந்த போலீஸ் அதிகாரி இறந்தார், அதுக்கு பதில் எவரோ ஒரு விளையாட்டு வீரர் இறந்தாருன்னா, ஏதோ ஒரு வெளிநாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர் விபத்தினாலோ இல்ல வெளிநாட்டை சேர்ந்த பார்வையாளர் அந்த விபத்தினால, கார் விபத்தினால இறந்தாரு அப்படின்னா மாநில அரசு திரும்பிட்டு போயிடுவான். மத்திய அரசு உயர் பிரதிநிதிகள், உயர் அதிகாரிகள் மட்டுமே, அந்த அமைச்சர்கள் மட்டுமே வெளிநாட்டோடைய பிரதிநிதிகள் கிட்ட நீங்க பதில் சொல்லி ஆகும். இந்த தலைகுனிவு தேவையா? அப்ப எல்முருகன் என்ன பண்ணணும், ஒரு அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கணும். சார், இந்த மாநிலத்தை சேர்ந்த நீங்க ஏதோ ஒரு இலாக்கா மினிஸ்டரா கூட இருங்க, நீங்க ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கலாமே விளையாட்டுத்துறை மினிஸ்டர் கிட்ட. தேசிய விளையாட்டுத்துறைன்னு ஒரு ஆணையம் இருக்கும் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் XYZ ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட ஒரு அப்ஜெக்ஷன், நீங்க ஒரு அமைச்சரா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கலாமே, ஒரு புகார் எழுதியிருக்கலாமே, உடனடியாக இதை நிப்பாட்டுங்க, இது சிட்டிக்குள்ள நடத்தக்கூடாது, வெளியில நடத்துங்கன்னு சொல்லி இருக்கலாமே. பேப்பர் விளம்பரம் தேவையா? எல்முருகனுக்கு நீங்க ஒரு மாநில தலைவராக இருந்தவர் ஜி, 2 வாட்டி நீங்க அமைச்சராக இருந்துகிட்டு இருக்கீங்க, நீங்க கள ஆய்வு செய்யலாம். மாநிலத்தை சேர்ந்த ஒரு முக்கிய பிரதிநிதி கள ஆய்வு செய்யலாம், அன்புமணியே கள ஆய்வு செய்யலாம். ஏன் செய்ய மாட்டீங்க? பேப்பர் விளம்பரம் தேவையா? அந்த இடத்துல மது விளம்பரம் இருக்கு சார், போய் கிழிச்சு போடுங்க சார். உங்களுக்கு இல்லாத பவரா சொல்லுங்க? ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி மது விளம்பரம் இருக்கிறது, மது விளம்பரம் இருக்கு, எதுக்கு அந்த அண்டர்லைன்? போங்க, உங்க மாவட்ட நிர்வாகிகளை அனுப்புங்க, நீங்களே களத்துக்கு போங்க, இதெல்லாம் எதுக்கு, என் மக்களை ஏன் குடிக்கெடுக்கிற அப்படின்னு சொல்லி போராடுங்க, தூக்குவாங்களா? எல்முருகன் அதே மாதிரி அந்த துறை அமைச்சரை கூப்பிட்டு வந்து உடனே ஃபிளைட் டிக்கெட்டை போட சொல்ல, அடுத்த செகண்ட் வர போறான் 2 ஹவர்ல வந்து, இது சரியான இடம் கிடையாது, தூக்கிட்டு போயாங்கண்ணா அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே? ஒரு உயிர் போனாதான் விழிப்புணர்வு வருமா தெரியல. நான் முதவே சொன்ன மாதிரி
மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகள் குடும்பத்தாருக்கோ ஒரு அமைச்சர்களுடைய குடும்பத்தாருக்கோ வெளிநாட்டு பார்வையாளருக்கோ யாராவது ஒருத்தர் அந்த மெடிக்கல் எமர்ஜென்சியில் உயிர் போச்சு அப்படின்னா நீங்க யோசிப்பீங்களா? தவறு. முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னும் போது இதை நடத்துற இந்த பந்தயமே முதல்ல தப்பு. அதுல முதல் காவு குளத்தூரை சேர்ந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இறந்திருக்காங்க. இதுக்கு முதலமைச்சர் 25 லட்சம் நிவாரண நிதி கொடுத்து அதை மூடி மறைக்கிறாரு. இருந்தாலும் இது தப்பு தப்பு தப்பு. அதை விட நான் வன்மையாக யாரை கண்டிக்கிறேன்னா, இதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க பாருங்களா, கோர்ட் வரையும் இந்த பிரச்சனை போயிருக்கு. நீதிபதிகள் கள ஆய்வு செய்யுங்க சார். நீங்க பேப்பர் மட்டும் தான் பாக்குறீங்க, நீதிபதி அவர்களே பேப்பரை மட்டும் தான் பாக்குறீங்க. நேர்ல போய் நீங்க ஒரு நோயாளியா நின்று யோசிங்க. அந்த வண்டியோட சவுண்ட் எவ்வளவு வரும்? அந்த 40 பேர் வீரர்கள் அந்த கார் பந்தயம் ஓட்டுறாங்கல்ல, அந்த 40 வீரர்களுக்காக 4000 போலீஸ் பாதுகாப்பு இருப்பான். 4000 பார்வையாளர் வந்து நிற்பான். 8000 பேரை முட்டாளாக்கிட்டு அந்த 40 பேர் வாங்கிட்டு கப்பு வாங்கிட்டு போவான். இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு, பல 100 கோடி ரூபாய் கூட செலவாகலாம், தெரியாது. மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்குமா? இருக்கிற இந்த பிரச்சனையில் இது தேவையா சொல்லுங்க. இன்னொரு அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசம் மழை வந்து சென்னை நாசமா போகுது. முட்டிக்கு மேல தண்ணி நிக்க, இடுப்பு அளவுக்கு மேல தண்ணி நிக்க தான் போகுது. எத்தனை பேர் உயிர் நாசமா போகும், எத்தனை வாகனங்கள் பழுதாகும், எத்தனை அரசு இயந்திரங்கள் ஸ்தபித்து நிற்கும்லாம் தெரியாது. இந்த சூழ்நிலையில அந்த கட்டமைப்பை பார்க்காமல் இந்த விளையாட்டு தேவையா? விளையாட்டு ஒரு விஷயம் பண்ணுங்க உதயநிதி, அதுக்கான விளையாட்டு அரங்கம் இந்த சாலை அல்ல. நாங்க ஒரு 10 பேர் சேர்ந்து மவுண்ட் ரோட்ல கிரிக்கெட் விளையாட வரோம் அப்படின்னு சொன்னா நீங்க பர்மிஷன் தருவீங்களா? நான் கேட்கிறேன். மவுண்ட் ரோட்ல நான் கிரிக்கெட் விளையாட போறேன் அப்படின்னா பர்மிஷன் தருவீங்களா? தரமாட்டீங்க. அப்படின்னும் போது இந்த கார் பந்தயம் சுத்தி மருத்துவமனை வளாகம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல மருத்துவமனை வளாகங்கள், அதாவது சர்வதேச பல்நோக்கு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய பகுதியில போய் இந்த கார் பந்தயம்ன்றது முட்டாள்தனமா இருக்கு. மக்களும் பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருங்க. ஃபைட் ஃபார் ரைட். இந்த பதிவே விழிப்புணர்வுக்கான பதிவு தான், ஓகேங்களா? நான் உங்க விளையாட்டுக்கு எதிரானவன் கிடையாது, ஆனால் உங்கள் விளையாட்டுக்கான களம் இது கிடையாது. முதல்ல இதை அண்டர்லைன் பண்ணீங்க. இனி ஒரு உயிர் போயிடுச்சு, இனி ஒரு உயிர் போகக்கூடாது. இனி வருங்காலத்தில் அந்த பகுதியில் தயவு செஞ்சு இந்த விளையாட்டை ஊக்கப்படுத்தாதீங்க. நீதிபதி அவர்களே, திரும்ப ஒரு களம் ஆய்வு செய்யுங்க. தயவு செஞ்சு நீங்க கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க. புறநகர் பகுதியில் இந்த விளையாட்டை இன்னும் சிறப்பா, இன்னும் பல ஆயிரம் பேரை சேர்த்து வச்சு, இன்னும் பல 100 கோடி மக்கள் பணம் தானே நாசமா போட்டுமே, என்னப்ப இன்னும் பல 100 கோடி செலவு பண்ணி இந்த விளையாட்டை ஊக்கப்படுத்திங்க, ஓகேங்களா? வருங்காலத்தில் உதயநிதி அமைச்சராக இருந்து துணை முதலமைச்சராகட்டும், அதுக்கும் பிறகு முதலமைச்சராகட்டும், இன்னும் பல லட்சம் கோடி செலவு செஞ்சு இது உலக லெவலில் கொண்டு வாங்க, தப்பே கிடையாது. ஆனால் என்னுடைய அண்ணன் தம்பி, என்னுடைய உறவுகள், என்னுடைய 8.5 கோடி மக்களுக்கு பாதுகாப்பு ஒரு வளையத்தை ஏற்படுத்தி விட்டு உங்கள் பந்தயத்தை தொடர்கள். சரியா? ஃபைட் ஃபார் ரைட்.